ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் டிஎன்பிஎஸ்சி சாம் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து மார்ச் 12லேருந்து 14 வரைக்கும் இருக்க முக்கியமான நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நேற்றைய தினத்துக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். தென்னிந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஸோ தென்னிந்தியாவோட முதல் வந்தே பாரத் ரயில் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2022. ஸோ இதுக்கு சரியான பதிலளித்த அனைவருக்கும் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். தமிழக தேர்தல் ஆணையராக திருமதி ஜோதி நிர்மலாசாமி அவங்க வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கூற்று காரணங்கள் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. கூற்று என்னவா கேட்கலாம் அப்படின்னா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு ஜனநாயக அமைப்பாகும். இதே காரணம் என்ன மாதிரி கேட்கலாம் அப்படின்னா, தமிழகத்தின் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலை நடத்தக்கூடியது பார்த்திங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம். ஸோ மாநில தேர்தல் ஆணையம் அப்படிங்கிறது ஒரு தன்னாட்சி அதிகாரம் பெற்ற ஒரு ஜனநாயக அமைப்பாகும். ஸோ என்னோட பதவிக்காலம் பார்த்திங்கன்னா பதவியேற்றிலிருந்து 5 ஆண்டுகள் அல்லது 65 வயது வரை எது வந்து முதலில் வருகிறதோ அது வரைக்கும் அவரோட பதவிக்காலம் இருக்கும். இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையராக இருந்தவர் திரு வே பழனிக்குமார் அவர்கள். அவர் கடந்த மார்ச் 9ஆம் தேதி பணி நிறைவு பெற்றார். அடுத்து குடியுரிமை திருத்தச் சட்டம் அமல். ஸோ குடியுரிமை திருத்தச் சட்டம் எப்போது அமலுக்கு வந்தது அப்படின்னு கேட்கறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரொம்ப முக்கியமான கேள்வி. குடியுரிமை திருத்தச் சட்டம் மார்ச் 11, 2024 அமலுக்கு வந்திருக்கு. ஸோ இதை பற்றின கூடுதல் தகவல் பார்க்கலாம். குடியுரிமை சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, அண்டை நாடுகளான வங்காளதேசம், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து 2014 டிசம்பர் 31க்கு முன்னதாக இந்தியாவுக்கு புலம்பெயர்ந்த முஸ்லீம்கள் அல்லாத பிற சிறுபான்மையரான இந்துக்கள், சீக்கியர்கள், சமணர்கள், பௌத்த மதத்தினர், பார்சிகள் மற்றும் கிறிஸ்தவர்கள். ஸோ இந்த 6 பேருக்கு வந்து இந்திய குடியுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. எந்த வருஷம் பார்த்தீங்க? 2014 டிசம்பர் 31க்கு முன்பாக. மேலும் ஸோ இந்த மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளித்திருக்காரு அப்படின்னா 2019 டிசம்பர். அடுத்து எழுத்தாளர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்களுக்கு சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸோ இலக்கிய உலகில் மிக உயரிய விருதான சாகித்ய அகாடமி விருது வந்து கருதப்படுகிறது. ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை மொழிகளுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா 24. இந்த ரெண்டையும் பார்த்துங்க. ஸோ இதில் அருணாச்சல பிரதேச மாநிலத்தை சேர்ந்த எழுத்தாளர் மமாங்தை எழுதிய தி ஃப்ளாக் ஹில் அப்படிங்கிற அந்த ஆங்கில நாவலை கருங்குன்றம் என்ற தலைப்பில் மொழிபெயர்ப்பு செய்ததற்காக சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட அவரோட எந்த நாவல் பார்த்துங்க, எந்த தலைப்பு? கருங்குன்றம். அடுத்து ஆயுத இறக்குமதியில் இந்தியா தொடர்ந்து முதலிடம் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அறிவிப்பை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்னா ஸ்வீடனை சேர்ந்த ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆய்வு அமைப்பு தான் இந்த அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அதிக ஆயுதங்களை விற்பனை செய்யும் நாடுகளில் பட்டியலும் முதலிடம் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா ரஷ்யா. அதிக ஆயுத இறக்குமதி செய்யும் நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தான் 5வது இடத்தில் உள்ளது. மேலும் இந்தியாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா வந்து முதலிடத்தில் ஆயுத இறக்குமதியில் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி 2வது இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னா சவுதி அரேபியா. 3வது இடம் கத்தார். அதிநவீன அக்னி 5 ஏவுகணை முதல் சோதனை வெற்றி. ஸோ இதோட எந்த திட்டத்தின் கீழ் இது வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா திவ்யஸ்திரா அப்படிங்கிற அந்த திட்டத்தின் கீழ் அக்னி 5 அப்படிங்கிற அந்த ஏவுகணை வந்து அதோட முதல் சோதனையை வந்து வெற்றிகரமாக நடத்தியிருக்கிறதா வந்து DRDO வந்து சொல்லியிருக்காங்க. DRDO அப்படின்னா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அக்னி 5 ஏவுகணை ஒரே நேரத்தில் பல்வேறு இலக்குகளை குறிவைத்து தாக்கக்கூடிய ஒரு ஏவுகணையாகும். ஸோ இதை வடிவமைத்தது யார் அப்படின்னும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. DRDO இது 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை குறிவைத்து தாக்கும் திறனை பெற்றது. அடுத்து எழுத்தாளர் தேவி பாரதி உட்பட 24 பேருக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமியின் மொழிபெயர்ப்பு விருது வந்து பார்த்தோம். தற்போது சாகித்ய அகாடமி ஒவ்வொரு மொழிகளுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 2023ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது வந்து தற்போது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் தமிழ் நாவலுக்கு யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா எழுத்தாளர் தேவி பாரதி. அவங்க எழுதிய நீர்வழிப்படுவும் அப்படிங்கிற அந்த நாவலுக்காக 2023ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களுக்கு வந்து சமீபத்தில் டாக்டர் பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அது எந்த நாட்டுடையது அப்படின்னா மொரீசியஸ் பல்கலைக்கழகம் வந்து அவங்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ எந்த பல்கலைக்கழகம் பார்த்துக்குங்க. அடுத்து செப்டம்பர் 17 ஹைதராபாத் விடுதலை தினம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடுறாங்க. ஸோ அது எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம்.
ஸோ 1947 ஆகஸ்ட் 15 நாடு சுதந்திரம் பெறும்போது அப்போது ஹைதராபாத் பகுதிக்கு விடுதலை கிடைக்கவில்லை. ஸோ எப்போது கிடைச்சது அப்படின்னா, அப்போதைய உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேலின் முயற்சியினால் ஆப்ரேஷன் போலோ அப்படிங்கிற பெயரில் காவல்துறையின் நடவடிக்கையின் மூலமா 13 மாதங்களுக்கு பிறகு 1948 செப்டம்பர் 17 ஹைதராபாத் மாநிலம் நிஜாம் அரசிடமிருந்து விடுதலை கிடைத்தது. ஆப்ரேஷன் போலோ மூலிமா தான் ஹைதராபாத் இந்தியாவோட இணைச்சிருக்காங்க. அது எந்த ஆண்டு அப்படின்னா 1948 செப்டம்பர் 17. ஸோ அதனால தான் செப்டம்பர் 17 ஹைதராபாத் விடுதலை தினமாக கொண்டாடுறாங்க. அடுத்து உங்களுக்கான கேள்வி, இந்தியாவிற்கு அதிக ஆயுதங்களை விற்பனை செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் உள்ள நாடு எது? இந்தியாவிற்காக அதிக ஆயுதங்களை விற்பனை செய்யும் நாடுகளின் பட்டியலில் முதலிடம் வைக்கும் நாடு எது? இதுக்கு பதில் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.